சற்றுமுன் வெளியான தகவல். இலவசமாக கிடைக்கும் சிலிண்டர். அதை வாங்க என்ன செய்ய வேண்டும்? அது சொல்லி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. ஃபோன்பே ஆப் மூலம் இலவச கேஸ் சிலிண்டர் வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. உங்களுக்கும் வேண்டுமா? ஃபோன் மூலம் சமையல் சிலிண்டர்களை முன்பதிவு செய்பவர்களுக்கு இலவச சிலிண்டர்களை வழங்கும் ஒரு சிறப்பு திட்டத்தை ஃபோன்பே அறிவித்துள்ளது. இதன் மூலம் 1 மணி நேரத்தில் இலவச சிலிண்டர் கிடைக்கும் என்று ஃபோன்பே நிறுவனம் தெரிவித்துள்ளது. மில்லியன் கணக்கான இந்தியர்கள் ஃபோன்பே சேவையை பயன்படுத்துவதால் அன்று வனம் அதன் பயனர்களுக்கு ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதாவது ஃபோன்பே செயலியை பயன்படுத்தி சமையல் சிலிண்டர்களை முன்பதிவு செய்பவர்களுக்கு இலவச சமையல் சிலிண்டர்களை வழங்குவதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்தியா மிக வேகமாக டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொண்டுள்ளது. ஆன்லைன் பண பரிவர்த்தனைகளில் இந்தியா முன்னணியில் உள்ளது. இந்தியாவில் டெல்லி, மும்பை மற்றும் சென்னை போன்ற பெரிய நகரங்கள் முதல் சிறிய கிராமங்கள் வரை எல்லா இடங்களிலும் யுபிஐ சேவை பயன்படுத்தப்படுகிறது. யுபிஐ சேவையை பயன்படுத்தி பண பரிவர்த்தனைகளை செய்ய கூகுள் பே மற்றும் ஃபோன்பே உள்ளிட்ட பல செயலிகள் பயன்பாட்டில் உள்ளன. பலர் தங்கள் அன்றாட வாழ்க்கையில் நிதி பரிவர்த்தனைகளை செய்ய இந்த செயலியை பயன்படுத்துகின்றனர். இந்த செயலிகள் மூலம் பண பரிவர்த்தனை செய்தால் அவ்வப்போது கேஷ்பேக் மற்றும் பல்வேறு சலுகைகள் கிடைக்கும். ஆனால் தற்போது யாரும் எதிர்பார்க்காத ஒரு அற்புதமான சலுகையை ஃபோன்பே நிறுவனம் அறிவித்துள்ளது. ஃபோன்பே செயலி மூலம் சமையல் சிலிண்டர்களை முன்பதிவு செய்பவர்களுக்கு இலவச சிலிண்டர் கிடைக்கும் என்று அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதாவது காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை சமையல் சிலிண்டரை முன்பதிவு செய்யும் பயனர்களுக்கு ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு இலவச சிலிண்டர் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பயனர்கள் சிலிண்டருக்கு பணம் செலுத்தி வழக்கம் போல் முன்பதிவு செய்ய வேண்டும். இந்த இலவச சிலிண்டர் சலுகைக்கு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவர்களுக்கு பணம் திரும்ப பெறப்பட்டு இலவச எரிவாயு சிலிண்டர் வழங்கப்படும். இத்திட்டம் வாடிக்கையாளர்கள் மத்தியில் இந்த சலுகை திட்டம் அதிக வரவேற்பை பெற்றுள்ளது. அது மட்டுமில்லாமல் பெண்களுக்கு முக்கிய அறிவிப்பு. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பொருளாதாரத்தில் பின்தங்கிய பெண்களுக்கு நிதி ரீதியாக அதிகாரம் அளிக்கும் வகையில் டெல்லி பாஜக அரசு ஒரு புதிய திட்டத்தை தொடங்கியுள்ளது. மகிழா சம்ரிதி யோஜனா திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள பெண்களுக்கு மாதம் மாதம் ரூபாய் 2500 வழங்கப்படும். இந்த திட்டம் பெண்கள் சுதந்திரமாக செயல்படவும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் நோக்கமாக கொண்டுள்ளது. வாருங்கள் மாதம் மாதம் ரூபாய் 2500 எவ்வாறு பெறலாம் என்பது குறித்த அனைத்து விவரங்களையும் பார்ப்போம். மகிழா சம்ரிதி யோஜனா சமூகத்தின் பொருளாதார ரீதியாக பலவீனமாக இருக்கும் பெண்களுக்காக வடிவமைக்கப்பட்டு உள்ளது. விண்ணப்பதாரர் இந்திய குடிமகனாகவும் டெல்லியில் வசிப்பவராகவும் இருக்க வேண்டும். இந்த உதவி திட்டத்தின் பலனை பெற பின்வரும் தகுதி இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் 18 வயதுடையவராகவும் இருக்க வேண்டும். ஆண்டு வருமானம். பெண்ணின் குடும்ப வருமானம் ஆண்டுக்கு ரூபாய் 3 லட்சத்திற்கும் குறைவாக இருக்க வேண்டும். யார் சேரலாம்? இந்த திட்டத்தில் விதவைகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய
பிரிவை சேர்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க பெண்கள் பின்வரும் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். ஆதார் அட்டை, அடையாள சான்று மற்றும் குடியுரிமை சான்று. குடியிருப்பு சான்று. டெல்லியில் வசிப்பதை உறுதி செய்ய ஆவணம் அவசியம். வங்கி கணக்கு. மாதாந்திர உதவித்தொகை பெற வங்கி கணக்கு விவரங்கள் தேவை. வருமான சான்றிதழ். குடும்ப வருமானம் ரூபாய் 3,00,000க்கு குறைவாக இருப்பதை உறுதிப்படுத்த தேவை. திருமண சான்றிதழ். விண்ணப்பதாரர் தனிமையில் இருக்கிறாரா அல்லது விதவையா என்பதை சமர்ப்பிக்க அவசியம். இந்த மகிழா சம்ருதி யோஜனா திட்டத்திற்கு விண்ணப்பிப்பது எளிது. பின்வரும் வழிகளை பின்பற்றி ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். மகிழா சம்ருதி யோஜனாவின் அதிகாரப்பூர்வ வலைத்தளத்தை பார்வையிடவும். www.msydelhi.government.in அங்கு இருக்கும் விண்ணப்பிக்கவும் என்பதை கிளிக் செய்யவும். தேவையான விவரங்களை நிரப்பி தேவையான ஆவணங்களை பதிவேற்றவும். உங்கள் விண்ணப்பம் அங்கீகரிக்கப்பட்டதும் மாதத்திற்கு ரூபாய் 2,500 பெற தகுதி பெறுவீர்கள். மகிழா சம்ருதி யோஜனா திட்டத்திற்கு இப்போதே விண்ணப்பிக்கவும். டெல்லியில் உள்ள பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கும் அவர்கள் நிதி ரீதியாக சுதந்திரம் பெறுவதற்கும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கும் ஒரு குறிப்பிடத்தக்க திட்டமாகும். எனவே இந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அது மட்டுமில்லாமல் செய்யூர் அருகே மதுராந்தகம் ஒன்றியம் நல்லூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பவுத்தங்கரணை கிராமத்தில் 250க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதி மக்கள் பல ஆண்டுகளாக 3 கிலோமீட்டர் தூரத்தில் நல்லூர் பகுதியில் செயல்படும் நியாய விலைக் கடையில் அத்தியாவசிய பொருட்களான அரிசி, சர்க்கரை, துவரம்பருப்பு போன்றவற்றை பெற்று வருகின்றனர். பவுத்தங்கரணை பகுதியில் புதிய நியாய விலைக் கடை கட்டணம் அமைக்க வேண்டுமென கிராம மக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்து வந்தனர். இதையடுத்து 2022 முதல் 2023ஆம் ஆண்டு மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 7 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நியாய விலைக் கடை கட்டணம் அமைக்க முடிவு செய்துள்ளது. பவுத்தங்கரணை பள்ளி வளாகம் அருகே இருந்த பழைய அங்கன்வாடி மைய கட்டணம் இடித்து அகற்றப்பட்டு ஓராண்டுக்கு முன் புதிய நியாய விலைக் கடை கட்டணம் கட்டி முடிக்கப்பட்டது. ஆனால் கடந்த ஓராண்டாக நியாய விலைக் கடை கட்டணம் செயல்படாமல் ஆட்சி பொருளாதாரவே உள்ளது. இதனால் பொதுமக்கள் தற்போது வரை 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நியாய விலைக் கடைகளுக்கு சென்று வருகின்றனர். இதனால் முதியவர்கள் மற்றும் பெண்கள் பொருட்களை வீட்டிற்கு கொண்டு செல்ல சிரமப்படுகின்றனர். எனவே தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக பொது விநியோக திட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்து செயல்படாமல் உள்ள புதிய நியாய விலைக் கடை கட்டணத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.